ஹலோ. லைஃபோட ஒரு பெஸ்ட் அட்வைஸ் என்ன தெரியுமா? நமக்கு எப்போவும் தோணிகிட்டே இருக்கும்ல, அவங்க மாதிரி நம்மளால் ஏன் ஆக முடியல, அவங்க எப்படி நம்மளை விட நல்லா இருக்காங்க, அவங்க எப்படி அந்த பொசிஷனுக்கு போயிட்டாங்க, அவங்க இவ்வளோ காசு சம்பாதிக்கிறாங்க, அவங்க அவ்வளோ காசு சம்பாதிக்கிறாங்க, நம்மளால் ஏன் முடியலன்னு யோசிச்சுட்டே இருந்தோம்னா லைஃப்பில் என்றைக்குமே நம்மளால் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கவே முடியாது. நம்மளால் என்ன முடியுன்றது நமக்கு தெரியும். அதை நம்மளால் பண்ண முடியுதா, நம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோமா, அது மட்டும்தான் நமக்கு தேவை. மற்றவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதெல்லாம் நம்ம வேலையும் கிடையாது. நமக்கு அதுக்காகவும் நமக்கு கடவுள் வாழ்க்கை கொடுத்து நீ வாழுப்பா இந்தா அப்படின்னு சொல்லி அனுப்பலை. ஸோ எப்பவுமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்க எல்லா விஷயத்தையும் பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்காக அதை என்றைக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா அவங்க இன்றைக்கி சொல்லலாம், நீ இதை ஏன் பண்ணுற அதை ஏன் பண்ணுற அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் மைண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பின்னாடி லைஃப்பில் ரொம்ப ரெக்ரெட் பண்ணுவீங்க. நம்ம அன்றைக்கி பிடிச்சதை நம்ம பண்ணியிருந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறப்ப நமக்கு கண்டிப்பாக லைஃப் எல்லாருக்கும் செகண்ட் சான்ஸ் கண்டிப்பாக தராது. ஸோ எந்த விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் உங்களால் முடியுமான்றதை மட்டும் யோசிங்க. அதை மற்றவங்களுக்காக யோசித்து எதையுமே முடிவு எடுக்காதீங்க. இட்ஸ் அ வெரி ராங் டெசிஷன் நான் சொல்லுவேன். ஸோ இதான் எனக்கு இப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு அப்படின்னா, நம்ம ஹாப்பியாக இருக்கணும்னா நம்ம எப்படி ஹாப்பியாக இருக்கணும்னு தான் பார்க்கணும். அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா கண்டிப்பாக லைஃப்பில் ஹாப்பியோ நிம்மதியோ இது எதுவுமே கிடைக்காது. ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஹாவ் அ நைஸ் டே.